சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் அப்பா உன் இல்லத்தின் வாசலில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர் வந்ததைக் கண்டு, இது நேற்று இரவு மட்டும் நடக்கின்ற விஷயம் அல்ல, சில நாட்களாக தொடர்ச்சியாக உனக்கு நடக்கிறது. அப்படியானால் இவர் யார், எதற்காக தினமும் உன் வீட்டை தேடி வருகிறார் என்பதனை தெரிந்து கொள்ள இந்த அப்பா நானும் ஆசை கொண்டேன். ஒன்று நல்ல சக்தி இல்லை என்றால் தீய சக்தி, இரண்டில் ஏதாவது ஒன்று தான் வரப்போகிறது அல்லவா? அதாவது இந்த சக்தி உன் இல்லத்தை தேடி வருவதற்கு காரணத்தை முதலில் நான் கண்டுபிடித்தேன். உன்னுடைய வீட்டிற்குள் ஒரு முடிச்சு இருக்கிறது. அந்த முடிச்சு இவருக்கு சொந்தமானது. அதை உன் வீட்டிலிருந்து எடுத்து விடத்தான் இவர் வந்து வந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். அது என்ன முடிச்சு, எந்த இடத்தில் இருக்கிறது, அது ஏன் இவருக்கு வேண்டும், எதனால் இவருக்கு இன்ன பலன் என்ன என்பதையெல்லாம் இன்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல உன் மனதிற்குள் இந்த விஷயம் நின்றுவிட்டது என்றால், நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய பல விஷயங்களையும் நீ இதனை தொடர்ந்து கண்டு கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். ஏனென்றால் நீ பல விதங்களிலும் குழம்பி போய் இருக்கிறாய். ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று உனக்கு தெரியாத பொழுது அதனை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இந்த அப்பாவுக்கு இருக்கின்றது. என்னுடைய கடமையை நான் விட்டுவிடக் கூடாதல்லவா? நான் எப்பொழுதும் இதை உனக்கு சரியாக சொல்லிவிட வேண்டுமல்லவா? அதனால்தான் உன் அப்பா இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் அன்பு குழந்தையே, சில நாட்களாக உன்னுடைய மனதிற்குள்ளும் ஒருவரை அதிகமாக நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். ஒருவேளை அவராக இருக்கலாம். அவர் யார், நீ யாரை அதிகமாக தேடுகிறாய்? என் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக உனக்கு புரிந்துவிட்டது என்றால் எனக்கு பதிவிடு. அவர் யார் என்று. என் குழந்தையே, இவருக்கு சொந்தமான முடிச்சை ஒன்றை நீதான் போட்டு வைத்திருக்கிறாய். ஆனால் அதை எவரிடம் கொண்டு நீ சேர்க்கவில்லை, அவரிடம் கொண்டு அதை நீ கொடுக்கவில்லை என்பதும் ஒரு காரணம். சரி, எல்லாமே ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்த வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயத்தை ஒருவருக்கு செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த விஷயத்திலிருந்து ஒருபொழுதும் நாம் மாறக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது. மனதார நினைத்து விட்டால் கூட அதை செய்துவிட வேண்டும். யாருக்கும் எந்த குறையும் வைக்கக்கூடாது. மனிதர்களுக்கு அதை நாம் செய்யாத பொழுது தெய்வத்திற்கு செய்யலாமா? தெய்வத்திற்கு செய்த ஒரு விஷயத்தை அவர்களிடம் சமர்ப்பிக்காமல் இருக்கலாமா? இப்படித்தான் எந்த சூழ்நிலையிலும் என்னவாக இருந்தாலும் அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை அவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்பா, எதை பற்றி சொல்கிறேன் என்று இப்பொழுதாவது புரிகிறதா? யார் என்று தெரிந்ததா? உனக்கு சில விஷயங்களை சொல்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாக சில குழந்தைகள் சில எதர்ச்சையான ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திடம் வைத்திருப்பார்கள். அந்த நேரம் அவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த தெய்வத்தின் முன்னால் இன்று எனக்கு இந்த காரியத்தை நீ நடத்தி கொடு, நான் உனக்கு இதை தருகிறேன் என்று சொல்வார்கள். தெய்வமும் அதை கேட்டதா? இல்லையா? அதை கூட இதை கொடு, அப்பொழுதுதான் நான் இதை செய்வேன் என்று சொன்னதா? இல்லை, நீயாகவே தானே முன்வந்து வாய் விடுகின்றாய். நான் உனக்கு இதை தருகிறேன் என்று. அப்படியானால் தெய்வத்திற்கு நீ கொடுத்த அந்த நம்பிக்கையை நிச்சயமாக நீ காப்பாற்ற வேண்டும் அல்லவா? தெய்வத்தின் முன்னால் நீ சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். தெய்வத்தை நீ எப்பொழுதுமே பின்தள்ளி வைத்துவிட்டு நடந்தவுடன் அவர்களை மறந்து நீ நிற்பாய். ஆனால் தெய்வமும் அதற்கான பதிலை உன்னிடம் கேட்கத்தானே செய்யும். அது எப்படி இல்லை என்று மறுக்க முடியும்? நீ எப்படி தெய்வத்திடம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதை தெய்வம் நடத்தவில்லை என்றால் அவர்கள் மீது கோபம் கொள்கின்றாயோ, அதுபோலத்தான் இனி கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று என்று தெய்வமும் உன்னிடம் கேட்கும். இதுபோலத்தான் ஒரு விஷயத்தை உன்னிடம் கேட்பதற்காக ஒருவர் வந்திருக்கின்றார். என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் தன் தலையை மொட்டையடித்துக் கொள்வதாக தெய்வத்திடம் வேண்டுமாறு, இந்த காரியம் நடந்துவிட்டது என்றால் நான் உனக்கு முடிக்காணிக்கை தருகிறேன், நான் மொட்டை அடித்துக் கொள்கிறேன், என் குடும்பத்தில் அத்தனை பேரும் மொட்டை அடிக்கிறோம் என்பது போன்ற பல வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் கொடுக்கின்ற இந்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருவருக்கும் புரிதலாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் அது எடுத்து செல்வதாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, அப்பா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? சொல்வதை சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பது தவறு. அது தெய்வத்தின் முன்னிலையில் நீ செய்யக்கூடாது. அப்படியானால் உன்னிடம் உண்மை இல்லை, நேர்மை இல்லை என்பது தெய்வம் புரிந்து கொள்ளும். ஏற்கனவே எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம், உண்மையும் நேர்மையும் பொறுமையும் எங்கு இருக்கிறதோ அங்கு தெய்வம் இருக்கும் என்பது. அந்த இடத்தில் தெய்வம் நின்று அத்தனை விஷயங்களையும் செய்யும் என்பது. அப்படி இருக்கும் பொழுது அத்தனை
அதனை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகளை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எது நடந்தாலும் சரி, என்னவென்றாலும் சரி, சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை நீ மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யாரையும் நீ காக்க வைக்க கூடாது என்று சொல்கின்ற இந்த சாயப்பா, நீ ஒரு தெய்வத்தை காக்க வைத்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ நம்புவாயா? அதை உன்னிடமிருந்து பெறுவதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்ததுமே நான் தெரிந்து கொண்டேன், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஒருவேளை உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளிலும் உனக்கு இருக்கின்ற வேதனைகளிலும் இதை நீ மறந்துவிட்டாயா? அப்படியானால் உனக்கு அதனை முதலில் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். அதை உனக்கு ஞாபகப்படுத்திய பிறகும் உனக்கு அந்த விஷயங்களை பற்றிய புரிதல் வரவில்லை என்றால், அதை ஞாபகப்படுத்திய பிறகும் உனக்கு அதை பற்றிய சிந்தனைகள் வரவில்லை என்றால், நிச்சயமாக அதனை உன்னிடமிருந்து பெற வேண்டிய முயற்சியை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். ஏன் தெரியுமா? அந்த முயற்சியை கைவிடுவதோடு மட்டுமல்லாமல் எந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தார்களோ அதில் உனக்கு சில சிக்கல்களை உருவாக்கி ஞாபகப்படுத்த நினைப்பார்கள். அப்பொழுது உனக்கு ஞாபகம் வரவில்லையா? அதன் பிறகு நீ ஆயிற்று, தெய்வம் ஆயிற்று என்பது போல பல துன்பங்கள் உனக்கு வரும். நீ எப்பொழுது அதை செய்து கொடுக்கிறாயோ அதன் பிறகுதான் அவர்கள் உனக்கு நிம்மதியை கொடுப்பார்கள். இது உண்மை. தெய்வம் இப்படியெல்லாம் செய்யுமா? தெய்வம் இப்படியெல்லாம் துன்பத்தை கொடுக்குமா என்று நீ கேட்கலாம். நீ செய்தது மட்டும் முறையாகுமா? தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றுவது நியாயமாகுமா? நீ என்னை பொன்னையா கொடுக்கின்றாய், பொருளை கொடுக்கின்றேன் என்று சொல்லி இருப்பாய். குறைந்தபட்சம் முடி காணிக்கை அல்லது ஒரு சிறு அளவிலான ஒரு பொருளை வாங்கி தருவதாக சொல்லியிருப்பாய். அல்லது நான் இந்த தேதியில் உன்னை வந்து சந்திக்க வருகிறேன் என்று சொல்லி இருப்பாய். இப்படி போன்ற விஷயங்களை சொல்லி இருக்கும்போது அதை நிறைவேற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அதை நிறைவேற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதையெல்லாம் சரியாக செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்காது. அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இருக்காது. வருகின்ற துன்பங்கள் கூட ஒன்றுமில்லாமல் போகும். வருகின்ற பிரச்சனைகள் கூட காணாமல் போகும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இங்கு என்ன நடக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்லதை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரம், இனி உனக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான மன நிறைவு இனிமேல் கிடைக்க வேண்டும். சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய கலக்கங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு நான் சொல்லும் அத்தனை விஷயங்களும் மிக சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பா என்று உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். எந்த தெய்வத்திற்கு இது போன்ற ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு மறந்து போய் இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். நீ நினைக்கலாம் நான் எல்லாம் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை என்று. என் குழந்தை, நீ சொல்லியது உண்மை. ஆனால் அதை செய்வதற்கு மறந்ததும் உண்மை. அதற்கான நேரத்தையும் எதிர்பார்த்து நிற்கின்றார். ஒரு பெண் குழந்தை ஒன்று தனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது தன்னுடைய தலையில் அதிகமாக சோதனைகள் வருகிறது, அதாவது புண்கள் அதிகமாக இருக்கின்றது, வேதனையோடு இருக்கின்ற அந்த குழந்தை என்ன சொல்கிறது தெரியுமா? எனக்கு இது சரியான பிறகு நான் என்னுடைய முடியை உனக்கு காணிக்கையாக கொடுத்து விடுகின்றேன். இந்த துன்பத்திலிருந்து என்னை விரைவாக விலக்கிவிடு என்று கேட்கிறது. தெய்வம் அதை எதிர்பார்த்து செய்யவில்லை என்றாலும் அந்த பிள்ளை படுகின்ற கஷ்டத்திலிருந்து அந்த பிள்ளையை மீட்டெடுக்க நினைக்கிறது. ஆனால் சில நாட்கள் கடந்து சென்றது. அந்த பிள்ளைக்கு எல்லாம் குணமாகியதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் பழைய நிலைக்கு வந்து சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தெய்வத்திற்கு நாம் சொல்லியதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். தெய்வத்திடம் நாம் அதை நடத்துவேன் என்று சொன்னோம் என்பதை மறந்து விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? பொதுவாக பெண் குழந்தைகள் தன்னுடைய முடியை இழப்பதும் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அவர்களின் முகத்திற்கு அழகை கொடுப்பதே அந்த கூந்தல் தான் என்பதுதானே அவர்கள் அறிந்தது. அப்படி இருக்கும்பொழுது அதையே இழக்க துணிவார்களா என்று அந்த கஷ்டத்தில் விட்ட வார்த்தைகள், அந்த நேரத்தில் சொல்லிய வார்த்தைகள், அந்த நேரத்திற்கான மட்டுமே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்பதுதானே உண்மை. ஆனால் இதை தெரிந்து கொண்டல்லவா நாம் சொல்ல வேண்டும். நாம் இதை கொடுக்க முடியுமா? இதை இழந்தால் நமக்கு அல்லவா கஷ்டம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்திடம் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் சொல்லிவிடக்கூடாது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு எடுத்துச் சொல்லும் காரியங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மை.
ஒருவேளை நீ செய்யாமல் இருக்கலாம். ஆனால் உன் வீட்டில் யாரும் இது போன்ற விஷயங்களுக்குள் தலையிட்டு அவரை செய்திருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா? அதனால்தான் அப்பா உனக்கு இதனை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவருக்கு சொந்தமான ஒரு விஷயம் உன் வீட்டிற்குள் இருக்கிறது. முடிச்சு என்று நான் சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா? சில குழந்தைகள் மஞ்ச வண்ண துணியை, பணத்தை முடித்து வைத்து குலதெய்வத்திற்காக அதை வைத்திருப்பார்கள். இந்த காரியம் நடந்தால் இதை உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று. ஆனால் அந்த காரியம் நடந்த பிறகும் கூட அதை கொண்டு சேர்க்காமல் அங்கேயே வைத்திருப்பார்கள். காரணத்தை கேட்டால் உனக்கு அங்கு செல்வதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது மாதங்கள் செல்ல செல்ல முடியாமல் இருக்கலாம். ஒரு வருடம் கூட செல்ல முடியாமல் இருக்கலாம். பல வருடங்கள் அதை செல்ல முடியாமல் இருக்க முடியுமா? வாய்ப்புகளை நாம் தானே உருவாக்க வேண்டும். சூழ்நிலைகளை நாம் தானே தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் தனக்கு வேண்டிய விஷயங்களை தன்னை சுற்றி நடத்திட ஒவ்வொருவரும் தயாராகி விட வேண்டும். ஆகையால் நீ நினைத்ததை உன் வேண்டுதல் நிறைவேற்றி விட்டால் அதை நீ வேண்டியதை செய்துவிடு. அதுதான் உனக்கு நல்லது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.